உக்ரைனுக்கு அமெரிக்கா கிரீன் சிக்னல். ஆத்திரத்தில் ரஷ்யா. அதிகரிக்கும் மூன்றாம் உலகப் போர் அச்சம். ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போர் 1000 நாட்களை கடக்கும் நிலையில் அமெரிக்காவின் புதிய மூவ் ஒன்று பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தாங்கள் வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்திக் கொள்ள உக்ரைனுக்கு பைடன் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. பைடனின் அமெரிக்க அதிபர் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் அவர் உக்ரைனுக்கு காட்டியுள்ள இந்த பச்சை கொடி ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தான் இப்போது உலகளவில் அச்சத்தை கூட்டியுள்ளது. ஒருவேளை உக்ரைன் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தினால் அது ரஷ்ய எல்லைக்குள் சென்று தாக்குதல் நடத்தும். அப்படி ஏவப்பட்டால் இந்த போரில் முதன்முறையாக எல்லை பகுதிகளை கடந்து ரஷ்ய பகுதிகளுக்குள் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக அமையும். இதன் மூலம் போர் மேலும் தீவிரமடையும் என அஞ்சப்படுகிறது. உக்ரைனுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ரஷ்யாவை ஆத்திரமூட்டி இருக்கிறது. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இருக்கிறது அமெரிக்கா என்ற விமர்சனங்களுக்கு எழுந்துள்ளன. பல தரப்பு நிபுணர்கள் தெரிவித்து வந்த மூன்றாம் உலக போர் என்ற பெரும் அச்சம் உண்மையாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்ற கவலையும் அதிகரித்துள்ளது. இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறும்போது, அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு இந்த போரில் அதன் நேரடி தலையீட்டை வெளிப்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். பைடனின் இந்த நகர்வு குறித்து அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் தரப்பிலிருந்து திங்கட்கிழமை வரை எந்த கருத்தும் வரவில்லை. அதேவேளை டிரம்பின் மூத்த மகன், உலகில் அமைதியை உருவாக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் எனது தந்தைக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பு தற்போதைய ராணுவம் மூன்றாம் உலக போரை நடத்துவதை உறுதி செய்ய விரும்புவதாக தெரிகிறது என்று ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளார். முன்னதாக அதிபர் தேர்தல் களம் சூடு பிடித்திருந்த வேளையில், நான் அமெரிக்க அதிபரானால் 24 மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். அதிபராக தேர்வான பின்னர் ஜெலன்ஸ்கியுடன் அவர் தொலைபேசியிலும் உரையாடினார். இதனால் உக்ரைன் போர் முடிவுக்கு வரலாம் என்று எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் தற்போதைய நிலையோ போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று தெரிந்தே அமெரிக்கா தனது சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்திக் கொள்ளும் அனுமதியை உக்ரைனுக்கு வழங்க சில காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது ரஷ்யாவின் கர்ஸ்க் பகுதியில் வடகொரிய துருப்புகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்டில் இந்த பகுதியை உக்ரைன் படைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தன. இந்நிலையில் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய படைக்குவிப்புகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டி நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி கோரி அமெரிக்கா பிரிட்டனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த பின்புலத்தில்தான் உக்ரைன் ஆக்கிரமித்துள்ள கர்ஸ்க் பகுதியில் இருந்து ரஷ்ய படைகளை விரட்டியடிக்க உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் ஆதரவு காட்ட தொடங்கியுள்ளன. அதன் விளைவாகவே அமெரிக்கா இந்த அனுமதியை உக்ரைனுக்கு அளித்திருப்பதாக தெரிகிறது. ரஷ்யாவுக்கு 12,000 வடகொரிய வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளவாட உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா, உக்ரைன், தென்கொரியா குற்றம் சாட்டி வருகிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு பெருமளவில் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுத்திய ரஷ்யா தொடுத்த போர் இப்போது 1000 நாட்களை கடப்பதையொட்டி பேசியுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய ராணுவத்தை தண்டித்தே ஆக வேண்டும் என்று முழங்கியிருப்பது கவனிக்கத்தக்கது.